வணக்கம் மகளே. விஜய் டிவியோடைய குக் வித் கோமாளி 5வது சீசனில் பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் இடையே நடந்த சண்டை பற்றி தான் தற்போது இணையதளத்தில் விவாதங்கள் தீயாக நடந்து கொண்டிருக்கு. பிரியங்கா மற்றும் மணிமேகலை இருவரில் யார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் எலிமினேஷன் சுற்று நடந்திருக்கு. அப்போ முதல்ல திவ்யா துரைசாமியும் அதன் பிறகு விடிவி கணேசனும் எலிமினேட் ஆகியிருக்காங்க. திவ்யா துரைசாமி எலிமினேஷன் நேரத்தில் தான் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அதாவது திவ்யா துரைசாமி பிரியங்காவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக பிரியங்காவும் நீண்ட நேரமாக திவ்யா துரைசாமியை பற்றி பேசியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக தொகுப்பாளர் பேச வேண்டிய ஆங்கர்கள் பேச வேண்டிய விஷயத்தையும் சேர்த்தே பிரியங்கா பேசியிருக்காங்க. இதனால் கோபமான மணிமேகலை அனைத்துமே நீங்களே பேசிட்டா இங்கே நாங்கள் எதுக்கு வேலை பார்க்குறோம், இங்கே நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவிட சண்டை போட்டிருக்காங்க. இது 2 பேருக்கும் இடையே சண்டையாக மாறியிருக்கு. அதன் பிறகு அப்படி பேசியது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையை பிரியங்காவிட போயிட்டு மன்னிப்பு கேட்கும்படி அந்த டீம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. மறுநாள் எபிசோட் ஷூட்டிங்லேயும் அதே பிரச்சனை தொடர்ந்துருக்கு. பிரியங்காவிட மன்னிப்பு கேட்க வேணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததால் கோபமான மணிமேகலை ஷூட்டிங்கில் இருந்தே வெளியேறியிருக்காங்க. அதனால தான் பாதி எபிசோட்டை ரக்ஷன் மட்டுமே தொகுத்து வழங்கியிருக்காரு. அதன் பிறகு தான் மணிமேகலை இது பற்றி சமூக வலைத்தளங்களை பதிவிட்டு அது இப்போது பெரிய சர்ச்சையாக மாறி எல்லோருக்கும் தெரிந்திருக்கு. இது குறித்து பிரியங்கா எந்த விதமான கருத்தோ விளக்கமோ இன்னும் கொடுக்கல. மணிமேகலை மட்டும்தான் இது குறித்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதனால் தற்போது மணிமேகலைக்கு பலரும் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் தான் தற்போது செஃப்பான வெங்கட் பட்டும் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. அதாவது இன்ஸ்டாகிராமில் ரசிகர் ஒருத்தர் சார் ப்ளீஸ் மணிமேகலையை உங்கள் ஷோவுக்கு டாப் குக்கு டூப் குக்கு அப்படி ஷோக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, நிச்சயம் அந்த ஷோ இன்னும் பிரபலமாக செல்லும், தயவுசெய்து சார் ப்ளீஸ் சார் மீடியா மேசனும் தயவுசெய்து நீங்களும் இந்த மணிமேகலையை மீண்டும் உங்களுடைய நிறுவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களாக நாங்கள் இந்த வேண்டுகோளை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவுக்கு வெங்கட் பட் லைக் கொடுத்து தன்னுடைய ஆதரவையும் பிரியங்காவுக்கே தெரிவிச்சிருக்காரு. தற்போது இந்த போஸ்ட் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.